பிசாமா வந்து அங்கே லீக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து இங்கே மேரேஜ் பற்றின விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இவ பேசுகிறத ஜியுமே கேட்டுட்டு தான் இருக்கா. அப்போது அவங்க வேலை பார்க்குறவங்க வந்துட்டு ஜிக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காலை கட் பண்ணிட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜி தூங்க ஆரம்பிச்சிடுறா அவளுக்கு. அப்போது அந்த சீன்ஸில் ஞாபகம் வந்துடுது அவங்க மேடை கொலை பண்ணுது. ஸோ அப்படியே அவங்க பயந்து எந்திரிச்சிடுறா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு மேலே நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இப்போது நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு இந்த ப்ராப்ளம் யாரை தான் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க முதல் நம்ம லைஃப்லேருந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஜி மட்டும் எந்திரிச்சிட்டா போதும், உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறா. பேங்குமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் இங்கே பிசாமா வீட்டில் அவரோட ஹஸ்பண்ட் இருக்கான். அவன் பார்த்துட்டு பாப் வந்து பயந்துட்டே ஓடுறா. அப்போது பிசாமா ஒன்றும் இல்லை, நீ வா, இவரை வந்து உனக்கு நான் கார்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பாப் வந்து எனக்கு வந்து கார்டெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு கத்திட்டு போயிடுறா. அப்புறம் பிசாமா வந்து அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு எப்போ வேணுமோ நீ வந்து உன் பொண்ணு பாப்பா பார்த்துட்டு போ, ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணணும், பிகாஸ் என்கிட்ட இப்போ ஒர்க் ஸ்டேபிள் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு அந்த அங்கிள் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவன் என்ன மனுஷனோ அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ வந்து ஜி கிட்ட என்னோட மேரேஜுக்கு உனக்கு என்ன ப்ரெசன்ட் வேணும் அப்படின்னு கேட்குறான். அவள் வந்து மொபைலில் எழுதலான்னு போகிறா. கரெக்டாக அங்கே லீவ் வந்துடுறா. ஸோ எழுத மாட்டேங்கிறா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் தேங்க்கு வந்து சொல்லி தந்துட்டுருக்கா. அப்போது டோர் பெல் நாக் ஆனவுடனே சரி நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே பார்த்தா 2 பேர் கன்னெல்லாம் வச்சு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகக்கூடாதுன்னு நீங்கள் கூட வா அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. பேங்குமே வேறு வழி இல்லாமல் போகிறா. பார்த்தா அங்கே பிசாமாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்கள பார்த்துட்டு இப்போதைக்கு நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. அவங்க வந்து நான் அவங்ககிட்ட கொஞ்சம் சிலதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பீம் வந்துட்டு சூக்கிட்ட பேங் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க வந்து வெளியில் போனா யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நான் உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல, தேங் வந்து உங்களோட கிராண்ட் டாட்டர், ஸோ நீங்கள் அவளை எதுவுமே பண்ண ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ், நான் வந்து உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு சொத்தையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது பிசாமா வந்து ஆக்சுவலி உனக்கு ஒன்று தெரியுமா, நான் மேரேஜ் பண்ணதே லவ்னாலலாம் கிடையாது, ஜஸ்ட் இந்த சொத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க நீ என்ன பண்ண முடியுமா, நீ பீமை மேரேஜ் பண்ணக்கூடாது, அவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க் ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் பீம் வந்து ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். அப்போது எங்கள் பிசாமா வந்து நான் சொல்கிறபடி நீ நடந்துக்கணும், அதுக்கப்புறம் இல்லாட்டி நீ உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் தேங்க முக்கியமாக நீ பார்க்கவே முடியாது, நீ என் பேச்சு மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப சைலண்டாகவே நின்றுட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோ சிசிடிவிலாம் செக் பண்ணுறான். பட் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். இங்கே சூட் கிட்ட வந்தோடனே நான் வந்து வெளியில் விசாரிச்சேன், பேங்க் வந்து ஏதோ 2 பேர்கிட்ட பேசிட்டு அவங்க கூட போனதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கார்டன் வழியாக யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏதோ வித்தியாசமாக பார்க்குறா. அப்படியே அவள் கத்திட்டே ஓடி வரா. அந்த பக்கம் அவள் சவுண்டு கேட்டு பீம் வந்துடுறான். இவள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நம்ம ஹீரோவில் தூக்கிட்டு போகிறான். தேங் வந்து நான் அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவளை சமாளித்து எல்லாருமே தூக்கி வச்சுக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் எந்திரிச்ச உடனே தேங் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பிசாம அங்கே பேசினதெல்லாம் யோசித்து பார்க்குறா. அப்புறம் எந்த இதுவுமே சொல்லாமல் அவன் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா. இங்கே லீவ் வந்து நான் ஜிக்கு தப்பான மெடிசன்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாமே ஜியுமே கேட்டுட்டு தான் இருக்கா. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோ வந்து பேங்க் கிட்ட நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், ஸோ நீ எதையும் போட்டு நினச்சிட்டு இருக்காத, அப்புறம் நீ வந்து தேங்கையும் உன்னையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின்மே ஸ்மைல் பண்ணி நம்ம ஹீரோவுமே சென்ட் பண்ணி விட்டுறா. அப்புறம் இங்கே ரீட்டா வந்து ஜியை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. அப்போது லீவ் வந்து இவங்க ரொம்ப நல்லா ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ரீட்டா நீ வெளியில் போ, நான் ஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஜி கிட்ட பேச போகும்போது கரெக்டாக அங்கே ஷூட் வந்துடுறா. இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவங்க 2 பேருக்கு தான் சண்டை போயிட்டுருக்குல்ல, ஸோ அதனால ஷூட்மே போயிடுறான். இங்கே ஜி வந்து அந்த மெடிசன் எல்லாமே எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறா. ஷூட் போயிட்டு நீ ஏன் ரீட்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பேங்க் ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா கார்டனுக்கு.
அங்கே பார்த்தா குழியெல்லாம் தோண்டி வச்சுருக்காங்க ஒரு ஆளை புதைக்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு தான் நேற்று கத்திருப்பா போல. சூட்மே பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். இங்கே ஆஃபீஸில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து பிசாமா கிட்ட மெய்டு எங்கே போனாங்க, உண்மை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க எனக்கு என்ன தெரியும், நீ என்ன என் மேலே சந்தேகப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ வந்து நீங்கள் வந்து இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணுறதில்ல, எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே டவுட் வருது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அவங்க தேவையில்லாமல் வேணால் பேச வேண்டாம், இப்போது ஜி எப்படி இருக்கா, நான் அவளை பார்க்க வரட்டுமா, என்னோட ஹெல்ப் வேணுமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் பார்க்காம இருந்தாலே ஜி சரியாகிடுவா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் ஷூட் கிட்ட பிசாமா பேசினதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் எப்படியாச்சும் ஏதாச்சும் பிளான் போடணும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இங்கே ஜி வந்து ரீட்டா கிட்ட அந்த ஃபேக்கான டேப்லெட்ஸ், அதாவது கெட்ட டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றா. திரும்பவுமே லீவ் இந்த டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வரா. அவன் முன்னாடி நம்ம ஜி வந்து டேப்லெட் போடுற மாதிரி சூப்பராக ஆக்ட் பண்ணுறா. திரும்ப அந்த டேப்லெட்டை ரீட்டா கிட்டே கொடுத்துட்றா. அவளுமே நம்பிடுறா டேப்லெட் போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஷூட் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து நான் பீமை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணுவேன், இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறா. இந்த விஷயம் ரெண்டு கிரானிஸ்க்குமே தெரிய வந்துடுது. அப்போது ஸ்டீவ் வந்து நீ பீமை மேரேஜ் பண்ணுறது நல்ல ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே பிசாம ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட வாரில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க போல். இங்கே நம்ம ஹீரோவும் தேங்கும் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு பிசாம சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி இமோஷ்னல் ஆகிற ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே தேங் வந்து சூப்புல் கிட்ட வந்துட்டு நான் ஆன்டி ஜியை பார்க்கணும், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம சூப்புலுமே கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் பெட்லேயுமே உட்கார வைக்கிறான். அப்போது வந்து ரொம்ப க்யூட்டாக ஜி கேட்டேன், இப்போ உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஜியுமே நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. சூப்புல் வந்து தேங்க் பண்ணுறான். பிகாஸ் இவ்வளோ நாள் ஜி வந்து பேசவே இல்லை, இப்போது தேங்க்னால தான் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினோட மேரேஜுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க. தேங்க்மே ரெடியாகி வந்துடுறேன். சேர்ந்து எல்லாருமே ஃபோட்டோஸாக கிளிக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பிசாமாக்கு நம்ம ஹீரோயின் அவளும் சூட்டும் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுறா, மேரேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து இப்போது வந்து ரொம்பவே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் என் வழியில் இருந்த ஒரு தடைக்காலமே நீங்கி போச்சு, இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாப் நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம பேங் வலையில் இறங்கி வந்துட்டுருக்கா. அங்கே பாட்டி எல்லாருமே ஹாப்பியாகிறாங்க. அப்போது எல்லாருமே வந்துட்டு பீம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஹீரோயின் பீம்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார்க்குள்ளே இருந்து சூட் தான் இறங்கி வரா. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. உங்கள் பாட்டி வந்து இந்த விஷயம்லாம் என்ன நீ பேசிகிட்டு இருக்க, பீம்க்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தேங்க்மே வந்துட்டு நம்ம பீம் எங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கா. பீ வந்து வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட போயிட்டு பீமை வர சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுமே போகிறா. நம்ம ஹீரோவுமே வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். இங்கே சூப்புலும் ரீட்டாவுமே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. மற்றும் இங்கே நம்ம பீம் வேகமாக வந்துட்டு என்ன ஆச்சு, நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க, எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். இங்கே வந்து ஷூட் வந்து நம்ம ஹீரோயின் கூட வந்திருக்கான்ல. ஸோ ரீட்டாக்கு மனசெல்லாம் உடஞ்சி போயிடுது. இங்கே பேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்கா. அப்போது ஹீரோ வந்து எனக்கு எல்லாமே தெரியும், சூட் பிசாமா சொன்ன எல்லாத்தையும் என்கிட்டே சொல்லிட்டான், நான் தான் அவனுக்கு அந்த பிளானை போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். சூட் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் போல். அப்போது ஹீரோயின் அப்போவுமே எதுவுமே பேசாமல் நின்று உடனே ஹீரோ வந்து நீ ஏன் இவ்வளோ பயப்படுற, டேங்க்கு நான் இருக்கும்போது என்ன ஆயிரும், அவன் என்னோட பொண்ணு, பிசாமாவால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பார்த்துப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ரீட்டா வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. சூப்புல் வந்து அவங்க போட்டு ட்ராமா எல்லாத்தையும் சொல்லிடுறான். அப்போது ஸ்டீவ் வந்து எங்களை பயன்படுத்திட்டு சூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரீட்டா போயிட்டு பயங்கரமாக தேம்பி அழுதுட்டுருக்கா. அங்கே ஷூட் வந்து கன்சோல் பண்ண வரும்போது ரீட்டா அழுதுகிட்டே எல்லாத்தையுமே சொல்லிடுறா. ஓப்பனாக அவன் மனசில் இருக்கிறத எல்லாருமே பேங்கை பற்றி யோசிக்கிறாங்க. என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், நீ வந்து என்ன லவ் பண்ணுற மாதிரி நினச்சேன், ஆனால் நீ வந்து எனக்கு சுத்தமாக லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்னு போயிருக்காங்க. ஹீரோ சைன் போட்டுறான். ஹீரோயின் யோசித்துட்டே இருக்கா. அந்த ஆஃபீஸருமே டென்ஷன் ஆக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே ஹீரோ வந்து தேங்க நான் பார்த்துப்பேன்னு சொல்கிறேன்ல, நீ சைன் போட, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான். அவளுமே சைன் போட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்புறம் வந்துட்டு நான் உன்கிட்ட சில திங்ஸ் எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட லெட்டரை காட்டுறான். அப்போ பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப இமோஷ்னல் ஆகிடுறா. பிகாஸ் அவர் வந்து
இவங்களுக்கு அப்போஸாகவே இல்லை, இவங்களை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமாகிடுறா. அப்போது ஹீரோ வந்து இப்போ நீ அஃபிஷியலாக என்னோட லெவல் ஆகிட்ட, ஸோ இனிமேல் நீ என்கிட்டேருந்து பிரிஞ்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஷை ஆகிடுறா. அப்புறம் ரீட்டா வந்து இங்கே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. ஷூட் வந்து உண்மையே சொல்லலான்னு பார்க்குறான், பட் ரீட்டா கேட்குற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் வாங்க போகிறா. நம்ம சுப்புல் வந்து நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோனோட ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிட்ருக்கான். ரீட்டா வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க, அப்போது ஷூட் கூட மேரேஜ் ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது சுப்புல் எல்லாம் உண்மையே சொல்லிட்டு இருக்கான். ஜியுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பீம் அப்படின்னு சொல்கிறா. இங்கே லீ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பிசாமா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ரீட்டா வந்து பயன்படுத்திடுறா. அதுக்கப்புறம் நீ தெரியாமல் ஏதோ வேலை பார்க்குறேன், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு வெளியில் பேங் வந்து யாரோ ஒரு தாத்தா கூட பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனால் ஃப்ளார்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம ஹீரோ நியூ ட்ரெஸ்லாம் போட்டு நிற்கிறான். அப்போது ஹீரோயின் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வந்து நம்மளுக்கு தனியான டைம்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் இல்லை நமக்காக தேங்க் வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லும் போது தேங்க் கால் பண்ணிடுறா. அப்போது தேங்க் கிட்ட பேசிட்டு சூட்கிட்ட கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு எங்களை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே லீ வந்து ஜியோட காஃபியில் ஏதோ ஒரு மருந்து கலந்து கொடுக்குறா. அதை கொண்டு போய் ஜி கிட்ட கொடுத்தோடனே அவளுமே குடிக்க போகிறா. அப்போது கரெக்டாக அங்கே நம்ம ரீட்டாவும் சூப்பூலும் வந்துடுறாங்க. ரீட்டா அதை வாங்கிட்டு இந்தா நீ இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் அவள் வந்து குடிக்க மாட்டேங்கிறா. அப்போது என்ன நீ பண்ணது ஏன் குடிக்க மாட்டியா, இந்தா நீ குடி அப்படின்னு சொல்லும் போது அவள் குடிக்கவே மாட்டேங்கிறா. அப்போது ரீட்டா வந்து நீ என்ன குடிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்து சூப்பூல் காலில் விழுந்துடுறா. இதெல்லாம் பண்ண சொன்னது பிசாமா தான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே ரீட்டா வந்து இரு நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னோடனே லீ ரொம்பவே பயந்துடுறா. சூப்பூல் வந்து நீ கால்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு லீயை வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனை ஜியை பற்றி பிசாமா கிட்டே சொல்கிறாங்க. அவள் சொன்னோடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. அதுக்கப்புறம் இப்போ நீ பொழைச்சிப்போ, இனிமேல் நீ பிசாமாக்கு ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். அப்போது ரீட்டா வந்து என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது தண்டனை கிடைக்க வேண்டியது பிசாமாக்கு தான், நீ யோசித்து பாரு அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் இங்கே ரீட்டா வந்து அவள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. ஷூட் போகாத அப்படின்னு சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா. அப்போது அவன் வந்து எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் உன்னை லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியுமே அவள் அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ உனக்கு ப்ரெசண்ட்டாக நான் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் போட்டு வர்றான். அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே 2 ஆளை பார்க்குறாங்க. அந்த வேலைக்காரர் வந்துட்டு அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது சூப்பூல் அவங்கள நான் தான் இங்கே வேலைக்கு கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே கிரானிஸ் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது வேலைக்காரங்க வந்துட்டு இவங்கெல்லாம் சூப்பூல் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணிவிட்டு சும்மா என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. பாட்டி ஸ்ரீ அப்புறம் ஷூ எல்லாருமே வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஷூட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்யூ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதே இதுதான் நம்ம பேங்கிட்டையுமே சொல்கிறான். அவனுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்புறம் எங்கள் பாப் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா அவங்க அப்பா வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே பாப் ரொம்பவே பயந்து போயிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கத்துறா. அவன் மூக்கிலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருது. அவர் பக்கத்தில் வரும்போது நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பீம் கிட்டேயுமே லீ சாரி கேட்டுட்ருக்கா. அப்போது அவன் வந்து நீ இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் வந்து நான் உங்கள் பிளான் படி நல்லா போயிட்டுருக்குன்னு பிசாமா கிட்டே சொல்லு, இல்லாட்டி ஒன்று நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இதே மாதிரி லீவுமே பொய்யா சொல்லிட்டு இருக்கா பிசாமா கிட்ட. அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு அந்த மாதிரி என் பொண்ணுக்கு மூக்கிலேருந்து பிளட் வருது அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. நம்ம ரீட்டா திரும்பவுமே ஷூட்டோட வீட்டுக்கு வந்துட்டா போல். ஷூட்டுக்கு பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஜியுமே ஒரு வழியாக வந்துடுறா வெளியில். ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் வந்து உன்னோட ஸ்டேபிளான சுச்சுவேஷன் இல்லாததை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜி வந்து திரும்ப அதெல்லாம் யோசிச்சுட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அப்போது பீம் வந்து நீ எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கேயுமே அங்கிளை பார்த்துட்டு அதாவது பாப்போட அப்பாவை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. இங்கே தேங்க் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கூடவே அவர் இருக்கிறத பார்த்துட்டு இவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கா. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து
வந்துடுறா. அவங்க அப்பா பிடிச்சிடுறாரு. அப்புறம் அவன் வந்து ரூமில் இருக்கா. முழிச்சு பார்த்தா பக்கத்தில் அவர் தான் இருக்காரு. அவரை பார்த்துட்டு நான் தான் சொன்னேன் எனக்கு பாடி கார்டெலாம் வேண்டானே அப்படின்னு சொல்கிறா. அப்போது பேசாமல் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே அனுப்பி விட்டுட்ருக்காங்க. அவர் கையை பிடிக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கா. அப்புறம் எங்கள் ரீட்டா வந்து பீம் அப்புறம் பேங்க்காக லஞ்செலாம் ரெடி பண்ணியிருக்கா. பீம் வந்து தேங்க் உடம்பு சரியில்லை நான் வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கா. ஸோ லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் ரீட்டா கிட்ட சூட் வந்துட்டு இன்னுமே நீ மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவள் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவன் உன்னை தெரிஞ்சுக்கோ, பேங்க் முதல்ல இருந்தே பீமை தான் லவ் பண்ணான், என்னெல்லாம் லவ் பண்ணல. அப்புறம் அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ட்ரூ லவ்வாக ஃபைன் பண்ணதுக்கு. இப்போ நான் ஃபைன் பண்ணிவிட்டேன், அவனை நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரப்போஸ்மே பண்ணிடுறான். அப்புறம் அவன் அங்கேருந்து போகிறான். ரீட்டா கூப்பிட்டுட்டே இருக்கா. பட் அவன் நிற்காம போயிடுறான். இங்கே வந்து நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட போய் அவன்கிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜியுமே சூட் ரொம்ப நல்லவன் அப்படின்னு பேசிட்டு அவனுக்கு கால் பண்ண போகிறா. பட் ரீட்டா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே லீக்கை வந்து நீ போயிடு, இந்த மாதிரி வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. அப்போ ரீட்டா திரும்ப ஏதாச்சும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்கும்போது சூப்போல் அவள் இப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் கிட்டே கேட்குறாங்க. டாக்டர் வந்து பாப்புக்கு இருக்கிறது சீரியஸான இஷ்யூ, ஸோ கண்டிப்பாக நம்ம சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் அழுதுகிட்டே வழியில் வந்துடுறா. அவங்க அப்பாவும் பக்கத்தில் வராங்க, அம்மாவும் வராங்க. அப்போது பாப் வந்து இவ்வளோ சீக்கிரம் நான் இறந்து போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சிருது. அப்புறம் ரீட்டா வந்து ஜியை கூப்பிட்டுட்டு வழியில் சுற்றுறதுக்காக போயிடுறா. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க பாப் அப்புறம் பிசாமாவுமே. அப்போது அவங்க வேகமாக வந்துட்டு பீம் இங்கே பாரு, நான் கொஞ்ச நாளில் இறந்து போகிறேன், ஆனால் நான் இறந்து போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. வழியில் பார்த்தா அந்த மெய்டோட தங்கச்சி வந்து இந்த பிசாமாவை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே வந்து அந்த இன்னொருத்தவர் வந்து பிடிச்சி வச்சுட்ருக்காரு. சூப்பூலும் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, நமக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிசாமாவோட கண்ணு ஜியை தான் தேடிட்டு இருக்கா. அதை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். பட் இருந்தாலுமே எதையுமே சொல்லாமல் பாப்பா ஹக் பண்ணிவிட்டு நீ ஒன்றும் பயப்படாத, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அவள் போனதுக்கப்புறம் பேசாமல் வந்து நீ வந்து என்கிட்ட ஆஃபீஸில் பேசணும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் அந்த மாதிரி இன்டென்ஷன்லையுமே எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நல்லவா அப்படின்னு பேசும்போது ஹீரோ டைம் வரப்போ யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து சூப்பூல் வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா மேடோட தங்கச்சி ஓடி வந்து பிசாமல் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க தள்ளி விட்டுட்டு நீங்கள் என்ன பார்த்துட்டு சும்மா நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோ அது வந்து இறந்து போனவங்கள தங்கச்சி, ஸோ இப்படி தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். பிசாமாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. இங்கே வழியில் பார்த்தா அந்த லீனும் திருந்தலை போல் அவங்கள தனியாக கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அவங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நீ இந்த மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாப்க்கு கால் பண்ணி வா கிளம்பலாம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பியுமே சரின்னு சொல்லிட்டு கார் வரைக்கும் பாப்பை கொண்டு போய் விட்டுட்டு வரான். இங்கே ஜியும் ரீட்டாக்கும் பாண்ட் கூட இருக்குது. ஸோ ரொம்ப ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் ரீட்டாக்கு மார்க்கெட்லேருந்து கால் வருது. அவள் அங்கே போகிறா. அவள் தான் அங்கே மெயின்டைன் பண்ணுவா போல். ஸோ அங்கே போகும்போது அங்கே சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ரீட்டாக்கு வந்து பீம் கூட மேரேஜ் ஆக வேண்டியது, பட் பிரேக்கப் ஆயிடுச்சு போல், வேற ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அந்த கூட்டத்தில் ஒருத்தி பார்த்த உடனே அவங்க எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ரீட்டா வந்து யாருனாலும் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்போது ஸ்பீக்கரில் யாரோ பேசுகிறாங்க. வெளியில் போய் பார்க்குறாங்க, ஏதேதோ பேசுகிறாங்க. பார்த்தது ஷூட் தான் போல். கடைசியில் நம்ம ரீட்டாக்கு ப்ரப்போஸ்மே பண்ணிடுறான். நம்ம ரீட்டா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீட்டாவை ஹேக் பண்ணிக்கிறான். எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பீம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். பார்த்தா அங்கே வந்து பாப்போட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோ வந்து காப்பாற்றிடுறா. அவர் வந்து லாஸ்ட்டாக தான் பார்க்குறாரு பீம்னு. அவர் பயந்துடுறாரு. பட் அவர் வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கல. ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. சூப்பூலுமே ஹாஸ்பிட்டலில் வந்து ஹீரோ கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அப்போது பீம் வந்து பாப்புக்கும் என்ன ப்ராப்ளமோ சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு போன் மேரோவில் ஏதோ பிரச்சனை போல். அப்போது அவங்க அப்பா வந்துட்டு நான் அவளுக்கு போன் மேரோவை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா நீலாம் ஒன்றும் தர வேண்டாம், நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் கூட பொண்ணு நினச்சி உனக்கு கவலையே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சூப்பூலும் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனியாக பிசாமா கிட்டே போகும்போது அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
அப்போ அவங்க வந்துட்டு, நம்ம வந்து போர் மேனவ வந்து பாரோ பண்ணணும். ஸோ நீ வேணா உன்னோட பாப்க்கு தரியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து, நான் எப்படி தர முடியும்? அவ தான் என்னோட ஒரிஜினல் சிஸ்டரே கிடையாது அப்படின்னு சொல்றான். அவங்க ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்ன இவளுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க அப்பா போன் மேரோ குடுக்குறதுக்காக ஃபார்ம் தான் கேட்டுட்டு இருந்தார் போல. சூப்புல அந்த நர்ஸ் கிட்ட கேட்டு அத கன்ஃபார்மே பண்ணிக்கிறான். பேசாம வந்து இங்க ஒரு ஆள் கிட்ட பீம கொலை பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஃபோட்டோவுமே எடுத்துடுறாங்க போல. சூப்புல் வந்து நான் நர்ஸ் கிட்ட கேட்டேன். அவருமே போன் மேரோவை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றான். பீம் வந்து இதுல ஏதோ மிஸ்டீரியஸான கதை இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அங்கேருந்து கார் எடுத்துட்டு போக போறான். அங்க பார்த்தா ஒரு ஆள் வந்து கையில நைஃபோட போறான். சூப்புல் அதை பார்த்துட்டு அவனுக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்றான். பட் ஒருத்தன் வந்து ஃபோனை பிடுங்கிட்டு போறான். நம்ம சூப்புலுக்கு அவனுக்கு பயங்கரமான சண்டை வந்துட்டு இருக்கு. அவன் எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். ஃபோன் அங்கே இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான். ஃபோன் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ண உடனே, நீ வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கு அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தா அங்கே பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே நம்ம பீமை பற்றி நியூஸில் போட ஆரம்பிச்சிடுறாங்க போல். அவன் ரொம்ப பயந்துட்டு பீமுக்கு கால் பண்ணுறான். பட் அவன் எடுக்க மாட்டான். சூப்புலுக்கு கால் பண்ண அவனுமே எடுக்க மாட்டான். இவன் ரொம்பவே பயந்து போயிடுறா. இங்கே பிசாமா வந்து அங்கே அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து நான் போன் மேலே தரோம் அப்படின்னு சொல்லும் போது, நீ தந்தா பாப்க்கு வந்து சந்தேகம் வந்துடும், அப்புறம் உன்னோட மகதாவன் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் கோவப்பட்ட கணத்தில் அரைஞ்சிடுறாரு. பாப்க்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, இப்படியா நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே அங்கிட்டு போய் உட்காந்துடுறா. ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கும் வந்துடுறான். பேங் ஓடி போய் ஹக் பண்ணிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போது ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஷூட்டும் ரீட்டாவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஷூட்மே ரீட்டாவை அதே ஸ்டைலில் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் பீம் போயிட்டு சூப்புல அடிக்கலாம் மருந்து போட்டு வர்றான். அப்போது சூப்புல் வந்து டேய் உன்னோட காரில் இருக்க பிரேக்கை வேணுனே தான் யாரோ அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு பாட்டிக்கிட்ட பயங்கரமாக அழுகிறா. அப்போது அவர் நீ ஏன் அழுதுட்டுருக்க அப்படின்னு கேட்கும் போது அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. அதுக்கப்புறம் சம வந்து தாங்க தான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்போது பீமோட வாழ்க்கையிலும் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது, நான் டேரெக்டாக அவங்கக்கிட்ட வார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.